கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம யோவான் 20வது அதிகாரம் 12வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். யோவான் 20:12 ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து செல்வோம். சேற்றினில் என்னை தூக்கி எடுத்தே மாற்றி வல்லாம் போதிதாக்கினாரே. சேற்றினில் என்னை தூக்கி எடுத்தே மாற்றி வல்லாம் போதிதாக்கினாரே. கல்லானயன்மெல்லாம் ஒருக்கிய கல்வாரியை கண்டு நன்றியுடன் பாட வந்தேன். கல்லானயன்மெல்லாம் ஒருக்கிய கல்வாரியை கண்டு நன்றியுடன் பாட வந்தேன். ஆனந்தமாய் என்பகானான் எகிடுவேன், தூய பிதாவின் முகம் தரிசிப்பேன். ஆனந்தமாய் வாலிப நாளில் இயேசுவை கண்டேன், வாஞ்சையுடன் என்னை தேடி வந்தார். வாலிப நாளில் இயேசுவை கண்டேன், வாஞ்சையுடன் என்னை தேடி வந்தார். எதற்குமே உதவா என்னையும் கண்டெடுத்தார். இயேசுவின் அன்பை நான் என் சொல்லுவேன். எதற்குமே உதவா என்னையும் கண்டெடுத்தார். இயேசுவின் அன்பை நான் என் சொல்லுவேன். ஆனந்தமாய் என்பகானான் எகிடுவேன், தூய பிதாவின் முகம் தரிசிப்பேன். ஆனந்தமாய் கர்த்தரின் சித்தம் செய்திட நித்தம் தத்தம் செய்து என்னை அர்ப்பணித்தேன். கர்த்தரின் சித்தம் செய்திட நித்தம் தத்தம் செய்து என்னை அர்ப்பணித்தேன். இயேசுவல்லால் ஆசை இப்போவினில் வேறே இல்லை என்றும் நானுமா உம்மடிமை. இயேசுவல்லால் ஆசை இப்போவினில் வேறே இல்லை என்றும் நான் உம்மடிமை. ஆனந்தமாய் உம்மை பின் சென்று ஊழியம் செய்து உம் பாதம் சேர்ந்திட வாஞ்சிக்கிறேன். உம்மை பின்பற்றி ஊழியம் செய்து உம் பாதம் சேர்ந்திட வாஞ்சிக்கிறேன். தாரும் தேவா எல்லைக்கு மாறாவும் கிருபை, கண்பாரும் என்றும் நான் அம்மாடிமை. தாரும் தேவா எல்லைக்கு மாறா கிருபை, கண்பாரும் என்றும் நான் அம்மாடிமை. ஆனந்தமாய் இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம யோவான் 20வது அதிகாரம் 12வது வசனத்தை தியானிக்கிறோம். சரி, இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் என்ன ஒரு புது வெளிச்சம், பரலோக வெளிச்சத்தை நமக்கு கொடுக்க போகிறார். அதன் மூலமாக நம்ம ஆண்டவரை இன்னும் அதிகமாக மகிமைப்படுத்தும். சேற்றினில் என்னை தூக்கி எடுத்து மாற்றி எல்லாம் புதிதாக்குனது எதற்காக? இந்த சத்தியத்தை நாம் புரிந்து பரலோக தேவனை நாம் ஆராதிக்கணும். சரி, வாசிப்போம். 20வது அதிகாரம் 12வது வசனம் வாசிக்கிறேன். இயேசுவின் சாரீரம் வைக்கப்பட்ட இடத்தில், இது லொகேஷன். இத முந்தின வசனத்துல பாத்தீங்கன்னா, அவள் குனிந்து கல்லறைக்குள்ளே பார்க்கிறாள். கல்லறைக்குள்ளே பார்க்கிற மகதலேனா மரியாளுக்கு ஆண்டவர் ஒரு பரலோக காட்சியை கொடுக்கிறார். இதாங்க செய்தி. எப்பவுமே தேவனுடைய வல்லமை அப்படின்னு நேற்று தியானித்தோம். தேவனுடைய வல்லமை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மகதலேனா மரியாளுக்கு அந்த வல்லமை புரியவில்லை. அவள் தன்னை பார்க்கவில்லை. தனக்கு இருந்த 7 பிசாசை துரத்தின ஆண்டோடைய வல்லமைய அவ பார்க்காம சூழ்நிலையை பார்த்துக்கிட்டு இருக்கா, அழுதுகிட்டு இருக்கா. அழுகைங்கிறது ஒரு முக்கியமான ஒரு காரியம். அது இருதயத்திலிருந்து வருது, ஆக்டிங் கிடையாது. அப்படி இருக்கிற மகதலேனா மரியாளுக்கு ஆண்டவர் ஒரு பரலோக காட்சியை அந்த பரலோக காட்சியில தேவ தூதர்களை பார்க்கணும். வெள்ளை உடை தரித்தவர்களால் 2 தூதர்கள் உள்ள 2 தூதர்கள் இருக்காங்க. அப்பமா தலைமாட்டில் ஒருவனும் கால் மாட்டிலும் உட்கார்ந்து இருக்கிறது. இங்க தலைமாட்டு கால் மாட்டுன்னா நமக்கு புரியவே புரியாது. ஏன் புரியாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சரீரமே இல்லை. இப்ப நான் ஒரு இடத்துல படுத்திருக்கேன், என் மனைவி தலைமாட்ட இருக்கா, என் மக கால் மாட்டில் இருக்கான்னா ஒத்துக்கிடலாம். ஆனா ஒரு எம்டி ஸ்பேஸ் தாங்க இருக்கு. அந்த எம்டி ஸ்பேஸ்ல ஒரு ஆள் எங்க இருக்காராம்? தலைமாட்டில் இருக்காராம். ஒரு ஆள் கால் மாட்டில் இருக்கார். இது என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வானம் என்னுடைய சிங்காசனம்ங்கிறார்.
பூமியினுடைய பாதபடி. பூமி பாதபடினா ஒருத்தன் பாதபடியில உட்கார்ந்துட்டு இருக்கானா பூமியில உட்கார்ந்துட்டு இருக்கான். இதெல்லாமே ஆவியானவர் கொடுக்கிற வெளிச்சம். இது நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவீங்க. ஏன்னா நான் எத்தனை முறை வாசிக்கும் போது கால் மாட்டு தலை மாட்டம் போய்கிட்டே இருப்போம், அதுக்கு மேல மண்டையை உடைக்க மாட்டோம். ஆனா அதுல கொடுக்கிற ஒரு ஆழமான காரியத்தை நம்ம பார்க்கணும். சரி, இப்ப நான் உங்களை எங்க கொண்டு போகிறேன்னா பரலோகத்துக்கு நம்ம போக போகிறோம். ஏன்னா அவ பயங்கரமா சோர்வுல இருக்கா. தேவதூதன் ஆண்டவர் அனுப்புகிறாரு. இந்த தேவதூதர்களை பார்க்க முடியுமா, பார்க்க முடியாதா? பார்க்க முடியாது, ஆனா பார்க்க முடியும். எப்ப பார்க்க முடியும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா வாசிப்போமா, எபிரேயர் 13வது அதிகாரம் 2வது வசனத்துல வாசிக்கணும். எபிரேயர் 13:2 அந்நியரை உபசரிக்க மறவாதீர்கள். இந்த வேதத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஆபிரகாம் உஷ்ணமான நேரத்துல உட்கார்ந்து இருக்கிற கூடாரத்தில் இருக்கிறாரு. 3 தேவதூதர்கள் வர்றாங்க, அவங்களை உபசரிக்கிறார். ஒரு வயசானவர் சாரலை கூப்பிடுறாரு, 3 படி மாவை பெனாங்கிறாரு, பொரோட்டா போடுங்கிறாரு. உடனே ஒரு இளங்கன்ற அடிக்க சொல்றாரு, சமையல் பண்ணி சாப்பாடு கொடுக்கிறாரு. அந்த மாதிரி உபசரிக்க சிலர் தேவதூதர்களையும் உபசரித்தது உண்டு. சிலர் ஒரு நடந்த சம்பவத்தை பைபிள்ல இருக்க நம்மளுக்கு காமிச்சிட்டு ஒரு நடந்த சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு ஊழியக்காரர், அவர் எப்பவுமே ஆண்டவருக்காக ஊழியம் ஓடிக்கிட்டே இருப்பார். ஒரு கிறிஸ்துமஸ் நாள் வந்துச்சு. அன்னைக்கு அவருக்கு 3 பிள்ளைகள், கணவன் மனைவி. வீட்டில் நோ ஃபுட்னா ஒரு சின்ன பருக்க சாப்பாடு கிடையாது. நம்மள மாதிரி ஃப்ரிட்ஜெல்லாம் அவங்கள்ட்ட கிடையாது. இன்னைக்கு ஆகாரம் கிடைச்சிச்சுன்னா சமைப்பாங்க, சாப்பிடுவாங்க, சந்தோஷம் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இப்போ பிள்ளைகள்லாம் அப்பா பார்த்து சொல்றாங்க, அப்பா நீங்க ஊழியக்காரர் இல்லப்பா, உங்களுக்கு ஏசப்பா ஏன்பா சாப்பாடு கொடுக்கல, நம்ம இன்னைக்கு சாப்பிடாமலே இருக்க போறோமா இந்த கிறிஸ்துமஸுக்கு அப்படின்னு சொல்லி இந்த 3 பிள்ளைகளும் அப்பாவை நோக்கி பார்க்கும்போது அப்பா ஆண்டவரை நோக்கி பார்க்கிறாரு. கதவு டாக் 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 டாக்னு சத்தம் திறக்குது. காட்டுனா ஒருத்தர் பெரிய ஒரு ஸ்டோர் நிக்கிறார், நல்லா கேப்பெல்லாம் போட்டு கை நிறைய சாப்பாடு வச்சிருக்காரு. ஐயா, உங்களுக்கு ஒரு ஆர்டர் வந்திருக்கு, இந்த இடத்துல இந்த சாப்பாடை டெலிவரி சொல்லி எனக்கு ஒரு ஆர்டர், அதுக்காக பணம் எல்லாம் கொடுத்துட்டாங்க, சுட சுட வந்திருக்கு, நீங்க சாப்பிடுங்கன்னு சொல்லி டேபிள்ல வைக்கிறாரு. கதவை திறந்து வெளியில போறாரு. அவரு வேகமா போறாரு. யாரு சொன்னாங்கன்னு கேட்கறது போறாரு, யாருமே டிசப்பியர். தேவதூதன் வர்றாரு, சாப்பாடு கொடுக்கறாரு, வெளியே போயிட்டாரு. அதுக்குள்ள பிள்ளைகள்லாம் ஜெபம் பண்ணிட்டு சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. அப்போ அந்த வழி பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஆண்டவர் எவ்வளவு நல்ல ஆண்டவர் ஐயா, நான் பிள்ளைகள் பசியோடு இருக்கிறோம்னு அறிந்து எங்களுக்கு என்ன செய்ய ஆகாரத்தை கொடுத்தாருன்னு சொல்லி நான் ஒரு புத்தகத்தில் வாசிச்சேன். சிலர் அறியாமல் தேவதூதரை உபசரித்தது உண்டு. இந்த தேவதூதர்களை தான் நம்ம இங்க பார்க்கிறோம். சரி, இந்த பரலோக தரிசனம் அப்படின்னு நான் உங்களுக்கு சொன்னேன். ஏன் பரலோக தரிசனம் அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு கடினமான பாதையில கொண்டு போவார். இந்த கடினமான பாதையில கொண்டு போகும்போது என்ன செய்வார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர்களுக்கு ஒரு பரலோக தரிசனத்தை காட்டுவார். இங்கேயும் மகதனாமரியால் ஒரு கடினமான சூழ்நிலையில போயிட்டு இருக்காங்க. என்ன கடினமான சூழ்நிலைன்னா, அவங்க அதிகமாக நேசிக்கிற இருதயத்துல நேசிக்கிற ஆண்டவரை காணவில்லை, கவலையோடு இருக்கிறாங்க. கவலைக்கு மருந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பரலோக தரிசனம். வாசிப்போமா, எசேக்கியேல் 1வது அதிகாரத்தை நீங்க பாத்தீங்கன்னா, முதல் வசனத்துல அவங்க இருக்கிறதுனா சிறைப்பட்டவர்கள் நடுவிலே இருக்கும்போது, சிறைப்பட்டவர்கள் எத்தனையோ பேர்கள் இருக்காங்க, அத்தனை லட்சக்கணக்கான மக்கள் இருக்காங்க. ஆனா ஒருத்தருக்கு மட்டும்தான் அந்த பரலோக தரிசனம். அது யாருன்னு கேட்டீங்கன்னா, என்னவென்றால் வானங்கள் திறக்கப்பட்ட நான் தேவ தரிசனம். நான் சிங்குலர், எல்லாருக்கும் கிடையாது. ஏன் ஆண்டவர் எசேக்கியேலுக்கு இந்த பரலோக காட்சியை காட்டுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2வது அதிகாரம் பாத்தீங்கன்னா ஆண்டவர் ஒரு 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 இடத்துக்கு அனுப்புகிறார். எங்க அனுப்புகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 3வது வசனத்தை வாசிக்கிறேன். அதாவது இங்க நிறைய பேர் இருக்கீங்க, ஒரு நபரை மட்டும் நான் சொல்றேன். அது யாருன்னா, நம்ம வக்கீல் ரூபனுடைய சன். அவரை ஏன் நான் ஸ்பெசிஃபிக்கா சொல்றேன்னா, தம்பி சின்ன வயசுலயே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்.
அவருக்கு கடினமான பாதைகளை ஆண்டவர் கொடுக்கல, எங்களுக்கெல்லாம் கொடுத்த மாதிரி கொடுக்கல. ஏன் கொடுக்கல அப்படின்னு கேட்டீங்கன்னா அது அவருக்கு தான் தெரியும். சரியா? இப்ப கடினமான பாதையில போகிறாரு எசேக்கியேல். அது என்ன கடினமான பாதை உங்களுக்கு நான் காட்ட போறேன். வாசிப்போம். எசேக்கியேல் 2வது அதிகாரம் 3வது வசனம். எனக்கு விரோதமாக எழும்பின கலகக்கார ஜாதியாகிய இஸ்ரவேல் புத்திரத்திலே நான் உன்னை அனுப்புவேன். கலகக்காரர்கள் நல்ல மனுஷர்கள்ட்ட இருந்தாலே கஷ்டம். எங்க குடும்பத்துல எங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது. இந்த பிரச்சனைகள் யார் மூலமா இருக்குது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா வீட்டார் மூலமா வருது. வசனத்தில் வீட்டாரே சத்துரு. அப்படி ஒரு பிரச்சனைகள் என்னுடைய வாழ்க்கையில என்னையும் என் மனைவியை நோக்கி அந்த போராட்டங்கள் அப்படி மோதுது. அந்த மோதும் போது எனக்கு ஏன் நான் கண்டுக்கிடாம இருக்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆண்டவர் அனுதினம் ஒரு பாதையில கொண்டு போகிறார். அந்த பாதையில சந்தோஷமா போறேன். நேற்று எனக்கு நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன், அன்றன்று அப்பத்தை தான் ஆண்டவர் கொடுப்பாருங்க. இன்னைக்கு இந்த செய்தியை முடிச்சுட்டு உட்காரும் போது நாளைக்குள்ள அப்பத்தை கொடுத்துருவார். இன்னைக்கு இந்த செய்தி எழுதும் பொழுது எனக்கு ஒரு ஐடியாவும் கிடையாது நான் என்ன எழுத போறேங்கிறத. ஆனா ஆவியானவர் என்னை ஒரு பாதையில கொண்டு போறார். இந்த பாதை லேசான பாதைன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்கேயும் பாருங்க, கலகக்காரர்கள் இந்த நாள் வரை எனக்கு விரோதமாக துரோகம் செய்தார்கள். துரோகம் செய்த மக்களுக்கு தான் நான் உன்னை அனுப்ப போறேன். அப்ப ஆண்டவரை நான் எப்படி ஆண்டவரை போறது? அதுக்காகத்தான் முதல்வனே பரலோகத்துக்கு கொண்டு போயிட்டேன். சொகுசா நேரத்தை காமிச்சிட்டேன், சக்கரத்துக்குள் சக்கரத்தை காமிச்சிட்டேன். அங்க ஒரு படிகை பச்சை நேரத்தோட இருக்கிற நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ காமிச்சிட்டாரு. எல்லாத்தையும் காமிச்சிட்டு இப்ப நீ போகணுங்கிறாரு. அடுத்து பாருங்க 4வது வசனம். அவர்கள் கடின முக முரட்டாட்ட இருதயம் உள்ள புத்திரர், அவரிடத்திலே நான் உன்னை அனுப்புவேன். ஆமா, ஆண்டவர் என்ன ஒரு நல்ல ஆண்டவர்னா ஃபேக்டை சொல்லிட்டு தான் அனுப்புவார். ஃபேக்டை உலக மக்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, சொன்னா இவன் போக மாட்டான், போய் அவன் கத்துக்கிட்டோம். அதுக்கு ஒரு உதாரணம் நான் சொல்றேன். இது நடந்த சம்பவத்தை தான் நான் உங்களுக்கு சொன்னேன், பொய் சம்பவம் கிடையாது. இது ஒரு பெரிய ஒரு பாம்பேல வாழ்ற ஒரு நபர் இதை எனக்கு சொன்னார். பாம்பேல வாழ்ற என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, விருதுநகர்ல பெரிய பணக்காரங்களுடைய பசங்க இருப்பாங்க. பணக்காரருடைய பசங்கன்னா ரொம்ப டாம் டூம் காசு செலவழிக்க வேண்டியது, அப்பன் காசு தானே என்னாலும் வீச வேண்டியது. இப்படிப்பட்ட ஒரு பசங்க இருந்தாங்கன்னா அவங்கள என்ன செய்வாங்க அப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாம்பேல அவன் ஃப்ரெண்டு கடை இருக்கணும். இந்த பாம்பேல ஃப்ரெண்டு கடையில அனுப்புவாராம். ஆனா முதல் சொல்ல மாட்டாராம் எங்க அனுப்புறேன் என்ன நடக்கும்னு சொல்ல மாட்டார். பாம்பே போறியாடா? போறேன்பா. சரி, டிக்கெட் எடுத்திருக்கேன், 200 அங்கானாத 500 கொடுங்க, கொடுத்துருவாங்க. நீ அங்க போய் என்ன செய்வேன்னு அவனுக்கே தெரியாது. போய் இவர் இந்த இறங்க ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்கின உடனே இவனை கூப்பிடுறதுக்கு 2 பேர் வருவாங்க. நீதானப்பா? ஆமா, எங்க அப்பா ஃப்ரெண்டாமல நீங்க சொன்னாங்க, நல்லா வச்சுக்கிறீங்களா நீ அப்படின்னு ஏறி தான் பேசுவாங்க. கொஞ்சம் வயசு பசங்க பார்த்தீங்களா? நேரம் வந்த உடனே இந்த பேண்ட்டை கழுக்கு இந்த வேஷ்டியை கட்டுடான்னு வர. வேஷ்டியெல்லாம் கட்ட தெரியாது. கட்டதுன்னா அம்மனம்மாப்பாடா, என்ன கரெக்டா பேசுறீங்க அப்படின்னு வைங்க. நீ இந்த 500 உங்க அப்பா கொடுத்தாருல, எவ்வளவு வச்சிருக்க? தெரியாம சொல்லிடுவாங்க. அப்படி வாங்கிடுவாங்க. காசு என்கிட்ட இருக்கட்டும், போகும்போது தர்றேன் அப்படின்னு சொல்லி அப்போ அவனுக்கு கம்ப்ளீட்டா போயிருப்பான். அப்புறம் இப்ப இவன் கடை பையனாக தான் இருப்பானா. இவன் முதலாளி மகன் கடை பையனா இருக்கும். இவனுக்கு எந்த பக்கமும் போக தெரியாது. பாம்பேக்கு முறையா வரானா. அப்புறம் சொல்லுவாரான், அந்த மூலையில போஸ்ட் ஆபீஸ் இருக்கும், 10 ரூபாய்க்கு ஸ்டாம்ப் வாங்கிட்டோப்பா அப்படின்னு வரான். இவன் திட்டிக்கிட்டே போவானா. போய் கையில காசு கிடையாது, அந்த 10 ரூபாய்க்கு ஸ்டாம்புக்கு காசு தான் இருக்கும், வாங்கிட்டு வந்துடுவாரான். வந்தோடனே இன்னொரு 5 ரூபா கொடுப்பான். இதுக்கு போஸ்ட் கார்டு வாங்கிட்டு வா அப்படின்னு வரான். முதல்ல சொல்லியிருக்கலாம், பொல்லான்னு ஒரு அடி வரான். ஏண்டா போடானா போடா அப்படின்னு அழுதுகிட்டே போவாங்களாம். ஆனா 6 மாசம் தாக்கு பிடிச்சிட்டாச்சுன்னா தங்க கம்பியா வெளியே வருவாங்க. எதுக்காக சொல்லேன்னா, ஒரு பாதையில போறது தெரியாமலே போய் அந்த பயல அங்க போட்டு வெளியே வரும்போது அவன் ஹிந்தி கத்துக்கிடுவான். பிசினஸ்னா என்னன்னு தெரியும், கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறன்னு தெரியும், திரும்ப அப்பாட்ட வந்து ஒழுங்கா இருப்பான். இது நம்ம மக்களுடைய டெக்னிக். ஆனா ஆண்டவர் அப்படி கிடையாது. ஒரு பரலோக தரிசனத்தை காட்டுறாரு. காட்டிக்கிட்டு என்ன சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 6வது வசனம் பாருங்க. எசேக்கியேல் 2:6. மனுபுத்திரனே, நீ அவருக்கு பயப்பட வேண்டாம், அவர்கள் வார்த்தைக்கு அஞ்ச வேண்டாம், நெரிஞ்சல் முள்ளுகளுக்குள்ளே நீ தங்கி இருந்தாலும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உன்னை நான் எங்க வைக்கிறேன்னா நெரிஞ்சல் முள். ஒரு உதாரணமா சொல்றாரு.
அந்த நெரிஞ்சல் முள்ளா என்ன அர்த்தம்னா அவங்க உங்களே குத்துவாங்க. குத்து வாங்கும்போது நீ குத்து வாங்கிக்கிட்டே தான் இருக்கணும். ஆனா ஏன் அதை வாங்கணும்னா உன்னை நான் பரலோக தரிசனத்தை காமிச்சிட்டேன். பாருங்க 6வது வசனம், நீ தங்கி இருந்தாலும் தேளுகளுக்குள் வாசம் பண்ணினாலும். தேல் என்ன செய்யும்? கொட்டும், எங்கன கொட்டும். அப்படி வார்த்தையினால கொட்டுவாங்க. இன்னைக்கு மக்கள் வார்த்தையினால கொட்டுவாங்க. நான் பார்த்திருக்கேன். கடினமான வார்த்தையில கொட்டுவாங்க. அவங்க வேதனைப்படுறது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நான் நிறைய பேரை கொட்டியிருக்கேன், இல்லைன்னு நான் சொல்லல. அதை உண்மையை சொல்லணும் உங்களுக்கு. நீ அவர்களுக்கு வார்த்தைக்கு பயப்படாமலும் அவருடைய முகத்திற்கு கலாம்பலம் வந்து அவர் கலக வீடுறாங்க. இப்படி சொல்லி 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 ஆண்டவர் சிலரு அனுப்புறாரு. ஸோ இப்போ நான் என்ன சொல்றேங்கிறத இதெல்லாம் லேட்டாக வந்திருக்கீங்க அப்படி சொல்றேன். இப்ப முதல் வசனத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன், புரிந்து கொள்வோம். யோவான் 20வது அதிகாரம் 12வது வசனத்தை ஒரு பரலோக தரிசனம் அப்படின்னு நான் காட்டுறேன். ஏன் பரலோக தரிசனம் அப்படின்னு நான் சொல்றேன்னா, முந்தின வசனத்துல அழுது கொண்டிருக்கிற மகதனியா மரியா, அவளுக்கு எது புரியல அப்படின்னு கேட்டீங்கன்னா தேவனுடைய வல்லமை, த பவர் ஆஃப் காட், அது புரியல. பவர் ஆஃப் காட் புரியாதனால அழுதுகிட்டு இருக்கா. என் மகளே, நீ அழுகிறதுக்கு காரணம் நீலி கண்ணீர் இல்ல, உன் மாப்பிள்ளைகிட்ட இருந்து ஏதாவது ஆட்டைப்படுறதுக்காண்டி அழுகல. நீ உண்மையிலேயே என்னுடைய குமாரனை நேசிக்கிறாய், அதனால நீ அழுகல. அதனால நான் என்ன சொல்றேன், தேவ தூதர்களை அனுப்புறேன். அந்த தேவ தூதர்களை பார்க்கும் பொழுது உனக்கு அப்படி ஒரு சந்தோஷம் இருக்கும். பாருங்க, இயேசுவின் சரீரம் வைக்கப்பட்ட இடத்திலே, லொகேஷன் கல்லறை கொள்ளை என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பரலோக தரிசனத்தை பார்க்கணும். சரி, 2வதாக ஒரு பரலோக தரிசனத்தை நான் உங்களுக்கு காட்டப் போகிறேன். இது ஏசாயா 6வது அதிகாரம் 1 வசனத்துல உசியா ராஜா மரித்துட்டார். இப்ப ஏசாயா நம்ம பாக்குறோம். ஏசாயாக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டா, இவருக்கு ஒரு பிரச்சனை. அது என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, உசியா ராஜா மரணம் அடைந்த வருஷத்திலே, உசியா ராஜா ரொம்ப நல்ல மனிதன். இந்த ஏசாயாவை அப்படி ஒரு அன்பா வைத்து, அவருக்கு வணக்கம் வைத்து, அவரை மாளிகை அரண்மனைக்குள்ள பிரவேசிக்க வைத்து ஒரு பெஸ்ட் பிளேஸ் கொடுத்து நல்ல ஒரு பொசிஷன்ல வச்சிருக்காரு. இப்ப மரித்துட்டார். மரிச்ச உடனே ஏசாயா ரொம்ப சோகமாயிட்டார். அதாவது நமக்கு ரொம்ப வேண்டியவங்க, அவர்கள் மூலமாக நிறைய சலுகைகள் நமக்கு கிடைக்குது, அவங்க இறந்துட்டா அடுத்து வர்றவன் கொடுக்க மாட்டான் அப்படித்தானே. யோசேப்பை அறியாத ஒரு ராஜா எகிப்துல தோன்றின உடனே எல்லாரும் ஆப்பு வச்சிட்டோம். அது மாதிரி இங்க அப்படி ஒரு வருத்தத்தோடு ஏசாயா உட்கார்ந்துருக்காரு. ஆண்டவர் சொல்றாரு, எப்பா அந்த ராஜா செத்து போயிட்டான் ஐயா, ஆனா நீ இன்னொரு ராஜாவை பார்க்கிற, அவர் உயரமான சிங்காசனத்தில் இருக்கார். வருஷத்திலே ஆண்டவர், அவன் மரித்தான வருத்தப்படாத, நான் உனக்கு இருக்கிறேன். ஆண்டவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறதை கண்டேன். இதை பார்த்த உடனே அவருக்கு என்ன இருக்கும்? கவலை எல்லாம் அப்படி பறந்து வரும். உசியா ராஜா மரித்தாலும் ரைட்டு தான், ஆனா என்னுடைய ஆண்டவர் எங்க இருக்கிறாரு? உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் இருக்காரு. இருந்துட்டு அவருடைய வஸ்திரத்தின் தொங்கலினால் தேவாலயம் இருந்தது. இப்ப தேவதூதர் நம்ம பார்க்கிறோம். இதே தேவதூதர்கள் தான் இங்க கால் மாட்டில் இருக்காங்க. பாருங்க, சிராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவங்க ஆண்டவர் என்ன செய்றாங்க? பரிசுத்தர் 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 துதிக்கிறவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். 3 முறை சொல்றாங்க. என்ன அர்த்தம்னா, ஆவி ஆத்மா சரீரம் பரிசுத்தர் பரிசுத்தர் சொல்லுங்க, ஒரு விளக்கம். 2வது, பிதா பரிசுத்தர், குமாரனாக இயேசு கிறிஸ்து பரிசுத்தர், பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்தர். 3 பரிசுத்தரையும் அவங்க சொல்லிக்கொண்டே இருக்கிறாங்க. சரி, இப்ப 2 காரியத்தை உங்களுக்கு காமிச்சிட்டேன். 3வதாக ஒரு நபரை பார்க்க போகிறோம். இவர் என்ன கஷ்டத்துல இருந்தாரு, இவருக்கு ஏன் ஆண்டவர் பரலோக தரிசனத்தை காட்டுறாரு? இது நம்முடைய பவுல். வாசிப்போமா? 2 கொரிந்தியர் எடுத்துக்கொள்வோம். 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 1 வசனத்திலிருந்து வாசி. மேன்மை பாராட்டுகிறது எனக்கு தகுதி அல்லவே, எனக்கு நான் ஆரம்பிக்கிறப்போ அப்படி ஒரு தாழ்மையான மனிதன் பவுல். கர்த்தர் அருளின தரிசனங்களையும் வெளிப்பாடுன்னு சொல்லுவீங்க. 2வது, கிறிஸ்துக்களான ஒரு மனுஷன் அறிவேன். அவ்வளவு ஒரு தாழ்மையான மனிதன்னா, நான் பரலோகம் போனேன், நான் பரதேசு போனேன்னு சொல்ல மாட்டேங்க. இன்னைக்கு ஊழியக்காரர்கள் பண்ற கூத்துக்கு அளவே கிடையாது, அளவே கிடையாது. அப்படி ஒரு அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் பேரை சொல்லாம ஒருத்தரை சொல்லுவேன்.
நீங்க அதை கேட்டுக்கணும். ஒரு ஊழியக்காரர், பெரிய ஊழியக்காரர், இப்ப இங்கெல்லாம் மறிச்சிட்டார். அவர் கேசட்ஸ், ஏகப்பட்ட கேசட்ஸ் காட்டுங்க. ஒரு கேசட்ல என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் பேங்க்ல வேலை பார்த்துட்டு இருக்கார். யாரும் பேரை போட்டாதீங்க, பேரை போட்டீங்கன்னா இதோட சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுவோம். அப்ப இன்னும் வேலைக்கு போறதுக்கு கொஞ்சம் டைம் இருக்குது. அந்த டைம் இருந்தனால அவர் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணிட்டே இருக்காரு. ஜெபம் பண்ணிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு கை பரலோகத்துல இருந்து வரலாம் வந்து அவர் அப்படியே தூக்கிட்டு கொண்டு போயிடுச்சான். பரலோகத்துல போய் காட்டுச்சான். அப்ப ஆண்டவர் சொல்றாராம், உனக்கு இன்னைக்கு பிறந்த நாள் உனக்கு தெரியுமா அப்படின்னாரா. நான் கூட மறந்துட்டேனே ஆண்டவரே, நீங்க ஞாபகப்படுத்துறதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு. அதனால கேக் வெட்டி கொடுத்தேன்னு அவருக்கு சொல்லல அவர். அப்புறம் சொன்னாரா, ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் நீ மறந்தாலும் நான் உடனே பரலோகத்துக்கு கொண்டு போவேன் அப்படின்னு நான் சொல்றேன். இது ஒரு சம்பவத்தை சொல்றாரு. இன்னொரு தடவை என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவருக்கு ஒரு ரொம்ப க்ளோஸா ஒரு ரிலேஷன் இறந்துட்டாங்க. அழுது ஜெபம் பண்ணிட்டு இருக்காராம். திடீர்னு தேவ பிரசன்னம் அப்படியே அந்த வீட்டுக்கு வந்துருச்சான். வந்து இவர் அப்படியே பரலோகம் கொண்டு போயிடுச்சான். இது என்னுடைய முதல் முறை நான் பரலோகத்துக்கு போனதுன்னு ரெண்டாவது இதே சொல்றாரு. அங்க ரெண்டாவது இது முதல்ட்டார். மூணாவது அவனை சொல்றாரு. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவருக்கு ரொம்ப ஆசை ஆண்டவரை தரிசிக்கணும். அதுக்காண்டி ஜெபம் பண்ணிட்டே இருக்காராம். அப்போ ஒரு பெரிய ஒரு ஊழியக்காரர் வந்தார். வந்து, பிரதர் நீங்க எதுக்காக ஜெபம் பண்றீங்க? நான் இன்னும் பரலோகத்துக்கு போனது கிடையாது, ஆண்டவரை நான் தரிசித்தது கிடையாது, ஆனா எனக்கு ரொம்ப ஆசை இருக்கு. அப்ப சொன்னாராம், நீங்க இந்த மாதிரி ஜெபிச்சீங்கன்னா ஆண்டவர் அப்படியே வந்து உங்களை பரலோகத்துக்கு கூட்டிட்டு போயிடுவாங்க. அவர் பேரையும் சொல்லி அவர் சொன்னாரு. அப்படி நான் ஜெபம் பண்ணனே, என்னைய முதல் முறையாக பரலோகம் கொண்டு போனார். எனக்கு தலை சுத்திடுச்சு. எத்தனை தடவை அந்த முதல் முறையா வரும்னு எனக்கு தெரியல. இதெல்லாம் பொய், புருடா, கப்சா இதெல்லாம். இது எதுக்காக சொல்றேன்னா, இங்க பவுல் தன்னை மறைத்துக் கொள்ளுகிறார். எப்படி மறைத்துக் கொள்கிறார்னா, ஒரு மனிதனே நான் அறிவேன்கிறார். சரீரத்தில் இருந்தானா புறம்பே இருந்தானா, சரீரத்தில் இருந்தானா புறம்பே இருந்தானா என்னன்றதை இப்ப நம்ம பார்க்க போறோம். சரி, ஏன் பவுலுக்கு இந்த பொசிஷன் பார்க்கணுங்க? உங்களுக்கு எசேக்கியேலை சொன்னேன். உங்களுக்கு எசேக்கியேலை ஒரு முள்ளுள்ள இடத்துக்குள்ள அனுப்ப போறேங்கிறாரு. கலக வீட்டார்கள், முரட்டாட்டமான மனிதர்கள், தேலு முள்ளு அனுப்ப போறேன். அனுப்புறதுக்கு முன்னாடி எசேக்கியேல் முதல் அதிகாரத்துல பரலோக தரிசனத்தை காமிச்சிட்டார். ஏசாயா காமிச்சவங்களுக்கு ஏசாயா பரலோக தரிசனத்தை காட்டுறதுக்கு காரணம், உசியா ராஜா ஆரம்பிச்சாரு, அவன் சித்துவன் நான் இருக்கேன்ப்பா அப்படின்னு காட்டுறாரு. இப்ப ஏன் பவுலுக்கு இந்த ஒரு ஆசீர்வாதத்தை காட்டுகிறார் நம்ம பார்க்க இருக்கிறோம். அப்போஸ்தலர் 14வது அதிகாரத்துக்குள்ள வருவோம். அப்போஸ்தலர் 14வது அதிகாரம். இப்ப இவர் வந்து ஒரு ஊழியம் செய்கிறார். ஊழியம் செஞ்சுட்டு, இது என்னன்ற நான் உங்களுக்கு முதல்ல சொல்லிடுறேன், வாசிப்போமா? 8வது வசனம். அப்போஸ்தலர் 14:8. லிஸ்திராவிலே ஒருவன் தன் தாயின் வயிற்றில் பிறந்தது சப்பானியா இருந்தான். அப்ப கால் ஊட்டியது குதிச்சு நடக்கு ஜாலியா எல்லாரும் பாக்குறாங்க. ஐயோ கடவுளே இறங்கி வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி இவருக்கு காலையை பலி செலுத்திருக்கலாம் வந்தாங்க. அவர் கஷ்டப்பட்டு தான் என்ன செய்ய வேண்டியிருக்கு, நிப்பாட்ட வேண்டியிருச்சு. ஆனா எல்லாம் முடிஞ்ச உடனே என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 18 இப்படி அவர்கள் சொல்லியும் தங்கள் ஜனங்கள் பலியிடாதபடி அவர்களுக்கு அமர்த்திருந்த அரிதா இருந்துச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பவுல் போராட வேண்டியது, எப்பா நான் மனுஷன்ப்பா என்னை விட்டுருங்க, பலியெல்லாம் செலுத்தாதீங்கன்னு சொல்லி சண்டை போட்டு தான் செய்யறது நிப்பாட்டு இருக்கு. ஆனா சைக்கிள் கேப்ல யார் வரா பாருங்க. 19 பின்பு அந்தியோகியாவிலும் இக்கோனியாவிலிருந்து சில யூதர்கள் வந்து ஜனங்களுக்கு போதனை செய்து. இந்த சைக்கிள் கேப்ல உள்ள வந்து போதனைனா என்ன சொன்னாங்கன்னே தெரியாது. ஆனா அந்த அளவுக்கு பவுல உயர்த்தணும்னு நினைச்சிட்டு இருந்த கும்பல் கல்லடிச்சிட்டாங்க. யூதர்கள் வந்து ஜனங்களுக்கு போதனை செய்து பவுலை கல்லெறிந்து அவன் மரித்து போயினான் என்று எண்ணி அவனை பட்டணத்துக்கு வெளியே இழுத்துக் கொண்டு போனார்கள். இந்த நேரத்தில் தான் பவுல் சொல்றாரு, நான் சரீரத்திற்குள்ள இருந்தேன்னா வெளியில இருந்தாலும் தெரியாது. ஆனா ஆண்டவர் நேரா பரதேசு கொண்டு போயிட்டார். அந்த நம்ம சொல்லுவோம் பாத்தீங்களா, கோமா அப்படின்னு சொல்லி. கோமானா தெரியுமா உங்களுக்கு? ஒரு மனுஷன் உயிரோட இருப்பான், அவன் பிரெயின் டச் ஆயிடும், ஹார்ட் பம்ப் பண்ணிட்டு இருக்கும், உயிரோட இருப்பான். அந்த மாதிரி தான் பரதேசத்து கொண்டு போயிட்டு
திரும்ப வந்துட்டாரு. திரும்ப பாருங்க என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இதோ சீஷர்கள் அவனை சூழ்ந்து நிற்கையிலே அவன் எழுந்து பட்டணத்துக்கு பிரவேசித்தான். இது உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கா இல்லையா? எனக்கெல்லாம் ஆச்சரியமா இருக்கு. உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு இல்லைன்னா என்ன அர்த்தம்னா, நீங்க சரியா புரிஞ்சுக்கிட்டாலே அர்த்தம். என்ன புரிந்து கொள்ளணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, செத்து கல்லெறிஞ்சி மண்டையெல்லாம் உடைச்சி செத்து போயிட்டானா இவனை தூக்கிட்டு தான் போகணும். ஆனா நடந்த பட்டணத்துக்குள்ள போயிடார். சரி, அதுபோல இங்க நம்ம பாக்குறோம். இப்ப உங்களுக்கு பேக்ரவுண்ட் காமிச்சிட்டேன். இப்பதான் நம்ம செய்திக்குள்ளே போக போயிடும். 13 வசனம் பாருங்க. அவளை நோக்கி, ஸ்திரீயே ஏன் அழுகிறாய் என்றார்கள். அதற்கு அவள், என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எனக்கு தெரியவில்லை. இதுதான் அவளுடைய அன்பை வெளிப்படுத்துற காரியம். இப்ப இவர்களுக்கு இந்த தேவதூதர்கள் அனுப்பப்பட்டது எதற்காக அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அனுப்பப்பட்ட காரணத்தை நான் உங்களுக்கு சொல்ல போயிட்டேன். வாசிப்போம். மார்க்கு 16வது அதிகாரம். மார்க்கு 16வது அதிகாரம் 3வது வசனம். கல்லறை வாசலிலே இருக்கிற கல் நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான் ஒருவர் யோசிக்கிறார்கள். அந்த கல் பெரிதா இருந்தது. அவர்கள் ஏறிட்டு பரப்பும்போது அது தள்ளப்பட்டதை கண்டார்கள். தள்ளப்பட்ட கல். அப்ப இந்த தேவதூதனை அனுப்புறதுக்கு காரணம், கல்லை புரட்டிட்டு நீ வந்திருப்பா. கல்லை ஏன் புரட்டணும்னா, இவங்க உள்ள போய் பார்க்கணும். உள்ள போய் பார்த்தா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சரீரம் இருக்காது. ஆனா இவங்க போயிட்டு இவங்க என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவன் அடுத்த ஒரு எக்ஸ்ட்ரா வேலையும் சொல்றான். அது என்ன சொல்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த தேவதூதன் 7வது வசனத்தை பாருங்க. நீங்கள் அவருடைய சீஷருக்கும் பேதுருவிடத்திற்கும் போய் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அவர் உங்களுக்கு சொன்னபடியே அவரை காண்பிக்க. பேதுருவும் அப்படி ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாரும் சொல்றாங்க, பேதுரு நீ மறுதளிச்ச 3 தடவை மறுதளிச்ச, அதனால நீ வர மாட்ட, உன்னையே ஆண்டவர் கூப்பிடவே மாட்டாரு, உன்னைய கட் பண்ணிட்டார். நீ பெரிய பந்தாவை பேசினேன்ல, சாவிலும் மரணத்திலும் நான் உண்மை பின் அப்படி மார்பிள தட்டி தட்டி பேசினேன்ல, ஆனா நீ வரமாட்ட, உன்னை பார்க்க துப்பிடுவார், நீ வந்தா மூஞ்சில் துப்பியார் வைப்பா, வந்துடாது. அப்படி அந்த பேதுரு இல்லப்பா, பேதுரு உன்னை ஆண்டவர் நேசிக்கிறார், நீ வந்துரு அப்படின்னு சொல்லி சீஷர்களும் பிளஸ் முன்னே கலிலேயாக்கு. வாசிப்போமா? மத்தேயு 28வது அதிகாரம் 7வது வசனம். 26:32 வாசிப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரிக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டார். ஆகிலும் நான் உயிர் தெழுந்த பின்பு உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போவேன் என்றார். உங்களுக்கு முன்னாடியே நான் கலிலேயாவுக்கு போயிடுவேன்னு சொன்ன ஆண்டவர், தூதன் அந்த நியூஸ கன்ஃபார்ம் பண்ண. நான் ஒரு எனக்கெல்லாம் நான் வாசிட்டேன், அப்படி ஒரு சந்தோஷம். ஆண்டவர் மரிக்கிறதுக்கு முன்னாடி தன்னுடைய சரீரத்தையும் அப்பத்தையும் குறித்து ஒரு வெளிப்பாடு சொல்லிட்டு, நான் உயிர் திறந்தவன எங்க போவேன், கலிலே, நீங்களும் வந்துருங்க. அதே பாயிண்ட் 7வது வசனம். மார்க் 16:7. நீங்கள் அவருடைய சீஷர்களுக்கும் பேரிடத்திலையும் போய் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறேன், அவர் உங்களுக்கு சொன்னபடியே அங்கே சொன்னபடி அவர் சொன்னா செய்வார். நம்ம தான் நினைச்சணும், விசுவாசிக்க வேண்டும். சரி, 8வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நடுக்கமும் திகிலும் அவளுக்கு பிடித்தபடினாலே. நடுக்கமும் திகிலும் பயத்தை தான் கொடுக்கும். ஆனா மத்தேயு 28:7 பாருங்க. மத்தேயு 28:7 சேம், ஆனா ஒரு வார்த்தை ஆடிங் இருக்கு. சீக்கிரமாய் போய் அவர் மரித்தெழுந்து எழுந்தார் என்று அவருடைய சீஷர்களுக்கு சொல்லுங்கள், அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போவேன் சொன்னார். 8. அவர்கள் பயத்தோடும் மகா சந்தோஷத்தோடும். மத்தேயு மகா சந்தோஷம். பயமும் திடுக்கம் இருந்தாச்சு, அங்க மகா சந்தோஷம் இல்லைன்னா அது வேற மாதிரி இருக்கும். இப்ப எங்க ஆண்டவர் உயிரோட இருக்காரு, மரித்தாரு, ஆனாலும் உயிரோட இருக்காரு. இதுதான் தூதர்கள் சொன்ன நியூஸ். அந்த தூதர்கள் தலைமாட்டில் இருக்காங்க, அப்படி போறாங்க. சரி, இப்ப இன்னொரு வார்த்தையை நம்ம அதில் தியானித்து கொள்ளலாம், எடுத்துக்கொள்ளுமா? யோவான் 20வது அதிகாரம் 12வது வசனம். யோவான் 20:12. இயேசுன்னு சொல்கிறது, வெள்ளுடை தரித்தவர்களாய் 2. வெள்ளுடைனா நம்ம அக்கா மாருக, பெந்தைகோஸ்த அக்கா மாருக, பெந்தைகோஸ்த அண்ணன் மாருக,
ஒயிட் ட்ரெஸ் போட்டு தான் போவாங்க. நான் பார்த்துருக்கேன், நீங்க பார்த்துருக்கீங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனா அவங்க போட்ட ட்ரெஸ்ஸுக்கும் நம்முடைய ஆண்டவருடைய தூதன் வந்த ட்ரெஸ்ஸுக்கும் ஒரு வித்தியாசத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன். எடுத்துக்கலாமா? மத்தேயு 28:7 சரி 28:3 அவனுடைய ரூபம் மின்னலை போலவும். வெண்ணுடைனா பெந்தகோஸ்து மக்கள் மாதிரி நான் கிடையாது, இது வேற. அவனுடைய ரூபம் மின்னல் போலவும் அவனுடைய வஸ்திரம் உறைந்த மலையை போல. மின்னல் அந்த காலத்துல ஒரு சோப் அட்வர்டைஸ்மெண்ட் வரும். ரிங் ஒரு அக்கா அப்படி நடந்து வருவா, மின்னல் வாங்க அடிச்சு வரும். நீங்க என்னதான் போட்டு தேய்ச்சாலும் மின்னல் வராது, ஒண்ணு வராது, கொஞ்சம் வேணா அழுக்கு போகும். ஆனா மின்னலை போல வருகிற வெளியில வராங்க. சரி, இவங்க என்ன செய்தார்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மார்க் ஊழியத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன். மார்க் 1:13 இந்த தேவதூதர் இயேசுக்கு ஊழியம் செய்தார்கள். லூக்கா 22:43 22:43 ஆண்டவராகிய இயேசு கெத்செமனே தோட்டத்துல ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். ஜெபம் பண்ணிட்டே இருக்கும் பொழுது அவருக்கு ஊழியம் செய்வதற்கு தேவதூதர்கள் வானத்திலிருந்து வந்தாங்க. சரி, அதை ஒண்ணு பார்த்துறோம். கடைசியாக ஒரு குறிப்பை நான் சொல்லிட்டு அதை முடிக்க போறேன். தேவதூதர்கள் வந்த நோக்கம் மாறுதலை அவங்களுக்கு காட்டணும். நோக்கம் மாறுகிறது, அது என்னன்னு அவங்களுக்கு காட்டிட்டு இந்த செய்தி முடிக்க போறேன். ஆதியாகமம் 32 நம்ம பார்க்கிறோம். யாக்கோபை பார்க்கிறோம். யாக்கோபு அன்னை ஏசா 400 பேரோட வந்து காலி பண்ணிட்டு போயிருவான்னு சொல்லி ஒரு நியூஸ் வருது. இப்ப ஆண்டவர் ஒரு தேவதூதன் அனுப்புறாரு. அந்த தேவதூதனுடைய வேலை என்னன்னா ஒரு பாதுகாப்பு கொடுக்கணும், அதாவது ப்ரொடெக்ஷனுக்காக அனுப்புகிறார். ஆனா ப்ரொடெக்ஷனுக்காக அனுப்பின தேவதூதன்னா யாக்கோபு என்ன செய்ய வச்சுட்டார் அப்படின்னு கேட்டீங்கன்னா 26 பாருங்க. அவர் நான் போகட்டும் பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தாலே நான் போக மாட்டேன். பாருங்க, ப்ரொடெக்ஷனுக்காக வந்தார் தேவதூதன். ஆனா இவரு எப்படி இந்த ஆசீர்வாதத்தை வாங்கிட்டார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஓசியா 12வது அதிகாரத்துக்குள்ள வரும். 1057 12:4 அவன் தூதனானவரோடு போராடி மேற்கொண்டான், அழுது அவரை நோக்கி கெஞ்சினான். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, வசனத்தை நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க புரிந்து கொள்ளணும். உங்க வீட்டுல ஒரு சின்ன பிள்ளை இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த பிள்ளை அப்பா என்னையும் கூட்டிட்டு போங்க அப்பான்னு சொல்லுது, அழுதுகிட்டே இருக்கு. நீங்க அவளை லேசில் விட்டுட்டு போக மாட்டீங்க. அப்பா முக்கியமான வேலைக்கு போறேன், அப்பா நானும் வருவேன்ப்பா. அந்த பிள்ளை அழுது குடிச்சு அழுகுது. அப்ப போக முடியாது. அது மாதிரிதான் இங்கேயும் பாத்தீங்கன்னா, ஆதியாகமம் 32 28 26 நான் போகட்டும் பொழுது, அதற்கு அவர், நீ என்னை ஆசீர்வதித்தாலே உன்னை நான் போகட்டும். இப்ப இங்க என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாதுகாப்புக்காக வந்து தேவதூதனை விட மாட்டேங்கிறார். கையை வச்செல்லாம் பிடிச்சிட்டு இருக்க முடியாது. அழுதுகிட்டே இருக்காரு யோசேப்பு. எப்பா ஏன்பா அழுகுற, நீ என்னை ஆசீர்வதிச்சாதாப்பா நான் போவேன். எப்பா நான் போகணும்பா, நீ போ, ஆனா நான் அழுதுதான் இருக்கேன். யாக்கோபு அழுதுகிட்டே இருக்காரு. தேவதூதனுக்கு வழியே இல்லை, ஆசீர்வதிச்சாரு. ஆனா ஃபேக்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 35 தான், இப்பொழுது உன் பெயர் யாக்கோபு, இனி உன் பேர் யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரேல். அப்ப 35 வர வேண்டிய ஆசீர்வாதத்தை யாக்கோபு அழுது வாங்கிக்கிட்டார். அழுது வாங்கினது போல இப்ப நம்ம அங்க பாக்குற யோவான் 20 நம்ம மகதனா மரியாதை பாக்குறோம். மகதனா மரியாள் முந்தின அதிகாரத்துல அழுதுகிட்டே இருக்கிறாங்க. அழுதுகிட்டே இருக்க மகதனா மரியாளுக்கு அந்த பரலோக தரிசனத்தை தேவதூதர் மூலமாக காட்டுகிறார். ஜெபிச்சு முடிப்போமா? மகா இரக்கமும் கிருபையுமுள்ள பிதாவே, துதிக்கிறோம் ஐயா. நீ நல்லவர் ஐயா, இரக்கமுள்ளவர் ஐயா, ஆசீர்வதிக்கிறீர் ஐயா. இஸ்ரேல் பாண்டிக்காக ஜெபிக்கிறேன் ஐயா.
பல நாட்களாக இந்த ஊழியத்தில் நம்மோடு கூட இருந்தவர். ஒரு சில பிரச்சனையினாலே நம்மளை விட்டு தூரமாக போனாலும் தேவனோடு கூட இருப்பதற்காக நன்றி ராஜா. அவரும் போராட்டத்திலே ஜெயித்து இந்த பரலோக ராஜ்யத்திலே நம்ம அவரை பார்க்க வேண்டும் ஐயா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆம்.